விஜயநகர சாம்ராஜ்யத்தில் ராமையா என்று ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரை பற்றி அவர் ஒரு சாபப்பட்ட மனிதர். அவர் முகத்தில் விழித்தால் ஒரு நாள் நம்மால் சாப்பிட முடியாது என்று ஒரு பரவலான செய்தி இருந்தது. அந்த செய்தி ராஜாவின் காதுகளுக்கு எட்டியது. ராஜா அபயினரிடம் பேசி அவரை தன் அரசபைக்கு அழைத்து வர சொன்னார். தன் காவலர்களை அனுப்பினார். அவரை அழைத்து வரும்படி காவலர்களும் ராமையாவை அரண்மனைக்கு அழைத்து வந்தனர். ராஜா தனக்கு அருகாமையில் உள்ள ஒரு அறையை அதை சுத்தம் செய்து ராமையாவுக்கு தரும்படி கூறினார். காலையில் எழுந்தவுடன் ராஜா ராமையாவின் முகத்தில் விழிக்க சென்றார். யாரையும் பார்க்காமல் ராமையா முகத்தில் விழித்தார். அன்றாட வேலைகளை செய்துவிட்டு மதிய உணவுக்கு அவர் அமரும் பொழுது எங்கிருந்தோ வந்த ஒரு ஈ அவர் உண்ணும் தட்டில் அமர்ந்தது. ராஜா அதை கண்டு சாப்பாடை எடுத்து செல்லும்படி கூறிவிட்டு வேறு புது உணவுகளை சமைக்குமாறு உணவு சமைப்பவர்களிடம் கூறினார். அவர்களும் சமைத்து புது உணவை கொண்டு வந்து ராஜாவுக்கு பரிமாறினார்கள். ஏனோ தெரியவில்லை, ராஜாவால் அந்த உணவை சாப்பிட முடியவில்லை. மதிய உணவு சாப்பிடாத காரணத்தினால் அவருடைய அன்றாட வேலைகளை அவரால் செய்ய இயலவில்லை. ராஜா யோசித்தார். மக்கள் கூறுவது போல் ராமையா ஒரு சபிக்கப்பட்ட மனிதர் தானோ என்று அவர் யோசிக்கலானார். தன் அவையை கூட்டி அவரை கைது செய்து தூக்கிலிடும்படி தன் அமைச்சர்கள் முன்னிலையில் அவர் கூறினார். தன் காவலர்களை அழைத்து ராமையாவை கைது செய்து அழைத்து வரும்படியும் அவரை ஜெயிலில் இடும்படியும் கட்டளையிட்டார். இந்த செய்தியை கேட்ட ராமையாவின் மனைவி தெனாலிராமனை சந்திக்க சென்றார். அழுது கொண்டே நடந்த விஷயம் அனைத்தையும் தெனாலிராமனிடம் ராமையாவின் மனைவி கூறினார். இதை கேட்ட தெனாலிராமன், கவலைப்படாதே அம்மா, நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறினார். ராமையாவை கைது செய்து அழைத்து வரும் பொழுது தெனாலிராமன் எதிரில் வந்தார். அவர் காதுகளில் ஒரு ரகசியத்தை கூறிவிட்டு தெனாலிராமன் அவர் செல்லும் வேலைக்கு சென்று விட்டார். மறுநாள் தூக்கிலிடுவதற்காக காவலர்கள் வந்து ராமையாவிடம் உங்கள் கடைசி ஆசை என்ன என்று கேட்டார்கள். ராமையா, நான் ஒரு கடிதம் எழுதி தருகிறேன், அதை அரசரிடம் கொண்டு சென்று சேர்த்து விடுங்கள் என்று கூறினார். காவலர்களும் அந்த கடிதத்தை எடுத்து சென்று அரசரிடம் சேர்த்தார். அரசர் அந்த கடிதத்தை படித்தார். அந்த கடிதத்தில் ராமையா எழுதியிருந்தார், என் முகத்தில் முழித்தால் ஒரு நாள் உணவு குறையும். ஒருவர் ராஜாவின் முகத்தில் விழித்தார் என்றால் அவர் உயிர் மறுநாள் இழந்து விடுவார் என்று எழுதியிருந்தார். இதை படித்ததும் ராஜா தன் தவறை உணர்ந்து காவலர்களிடம் அவரை விடுதலை செய்ய கூறினார். தெனாலிராமனுடைய அறிவு இந்த இடத்தில் ஒரு உயிரை காத்தது.